கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுகவும். தொடர்பிற்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை அழைக்கவும். சிவாய நம்ம ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். செப்டம்பர் மாதம் 2024 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்களை பார்க்கலாம். பொதுவாக 12 ராசியும் செப்டம்பர் மாதத்தில் உள்ள பலன்கள். இப்போ இந்த 12 ராசிகளும் எப்படி இருக்குன்னு கேட்குறத பார்க்கலாம். ராசிக்கு 3வது வீடு அறம் பொருள் இன்பம். வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழணும், நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்தணும், நல்ல பெர்ஃப்யூம் அடிக்கணும், இருந்த இடத்துலேருந்தே உட்கார்ந்து சம்பாரித்து தான் குடும்பத்துக்கும் தனக்கும் தேவையான உபகரணங்களை வாங்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் உடையவங்க இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசிலையும் 3 நட்சத்திரம் இருக்குது. மிருக சீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் கேட்குறோம். 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த மிருக சீசர நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அரசு சம்பந்தப்பட்ட வேலை உங்களுக்கு உறுதியா இருக்கும். லா படிக்கலாம், வாதம் விவாதம் பண்ணலாம். ஏன்னா அது செவ்வாய்க்கு அதிபதியான ஒரு அமைப்பு. குருவுடைய சாரம் உடையது. செவ்வாய் பலத்தினால ரத்த சூடு உடையக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்துக்கு உண்டு. பொதுவா இந்த ராசியில மிதுன ராசிக்கு இப்பதான் அட்டம சனி விட்டு போயிருக்கு. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க, அரசனை போல வாழ்ந்துடுவீங்க. பட்ட துன்பம் எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவான் குரு பெயர்ச்சியா இருக்கிறனால உங்க வாழ்க்கையானது தரமட்டத்திற்கு வேண்டிய உயர் மட்டத்துக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய தன்மை உண்டு. இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான். பிறந்தே நீங்க இறந்திருக்கணும், அவ்வளோ ஒரு கஷ்டம், அவ்வளோ ஒரு நஷ்டம். அந்த 15 வயசுக்கு மேல ஒரு 31 வயசு வரைக்கும் படிப்புல சிறந்து விளங்குவீங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலையோ, டாக்டர் சம்பந்தப்பட்ட வேலையோ, மருத்துவ கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வேலையோ உங்களுக்கு யோகமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இதே மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ராசியோட நட்சத்திரத்துக்காரங்க. ஏன்னா மிதுன ராசிக்கு அதிபதி புதன், தாய் மாமா. இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான். புதன் பகவானுடைய அமைப்பு குரு பகவானுக்கு என்னைக்குமே பகைதான். சின்ன வயசுல நல்லா படிப்பீங்க, ஒரு 15 வயசு வரைக்கும் நல்லா கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் தாட்ல எண்ணத்துல படிச்சு நம்பர் 1 ஃபர்ஸ்ட் மார்க் வரக்கூடிய ஜாதகம். ஆனா 15 வயசுக்கு மேல உங்க அப்பாக்கும் உங்களுக்கும் ஆகாது. ஏன்னா சனி மகாதசை 19 வருஷம். அப்ப அந்த 15 வயசுக்கும் ஒரு 19 வயசும் 15 10 25 25 9 34 வயசு முன்ன பின்ன அப்பாக்கு ஆகாது. அப்பாவே உங்களுக்கு எதிரியா இருப்பாரு. அப்பா உங்களுடைய செயலுக்கு அகைன்ஸ்டா இருப்பாரு. இப்படி வம்பு தும்பு வழக்குகளையும் உங்க வாழ்க்கையை பிரகாசமாகிறதுக்கு உண்டான அமைப்பை தொந்தரவு கொடுக்கறது உங்க தகப்பனா தான் இருக்கும். 7ஆம் பொருத்தமா இருக்கும் உங்களுக்கும் இருக்கும். ஆனா உழைக்கணும், கஷ்டப்படணும். கீழே உளுந்தா கூட உங்களை தூக்கிறதுக்கு ஆள் இருக்காது, நீங்களா தான் எந்திக்கணும். ஏன்னா சனி மகாதசை. ஒரு 30 வயசு 35 வயசுக்குள்ள சனி மகாதசை வந்தா இடுப்புக்கு கீழே பலன் இருக்காது, ஆக்சிடென்ட் ஆயிடும், எலும்பு முறிவு ஏற்படும், போன்லாம் வெயிட் இதா போயிடும், காது வலி வரும், பல்லு வலி வரும். இதுவே உங்களை படிக்க முடியாம ஆக்கும். ஆனா கனவும் லட்சியமும் இருக்கக்கூடிய தன்மையில இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி மகாதசை முடிகிற நேரத்துல புதையல் கிடைக்கும்னு சொல்லலாம். சனி தசை குரு புத்தியில தான் உங்களுக்கு புதையல் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு கனவார்க்க வேண்டிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவீங்க. கஷ்டப்பட்டிருக்கிறவனுக்கு யோகம் வரக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மிதுன ராசியில 100க்கு 100 உண்டு. வரக்கூடிய மாசம் உங்களுக்கு யோகம்தான். மண்ணும் பொன்னாக போது, தொட்டதெல்லாம் விளங்க போது. உங்க குலதெய்வத்தை தலைவணங்கி வழிபடுங்க, சூப்பரா இருப்பீங்க. வணக்கம் அன்பு நேயர்களே, வாழ்க வளமுடன். ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி ஜோதிடர் ஓம் சக்தி ராஜாவின் அநேக வணக்கங்கள். குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதத்தினுடைய பலாபலன் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாதத்துல கிரகங்கள் சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, ராசியில 12 ராசிக்கும் உண்டான பலாபலனை நம்ம இப்ப பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசி பலன்களை, செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான உயர்வுகள் என்ன, எவ்வித ராசிக்கு எந்த கிரகங்கள் அனுகிரகம் பண்ணுகிறது, ஆராய்ச்சி பண்ண வேண்டும், பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம விளக்கமா பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தும் ஆற்றல் மிகுந்த மாதமாக இருக்க போகிறது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கும் ஒரு மாதம். 3லே சூரியன் சஞ்சரிக்கும் போது சகோதர சகோதரிகளால் ஒரு தோஷம் உண்டு அப்படின்னு ஜோதிட விதி சொல்லுது. இருந்தாலும் அந்த சகோதர சகோதரிகள் தோஷம் அப்படின்னா ஏதாவது ஒரு செலவு வைப்பா,
அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு நற்காரியம் பண்ணுறதுக்கு நம்ம கைங்கரியம் கொஞ்சம் செலவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சொத்து பத்தில் பிரிவினை இது வரைக்கும் பிரிக்கப்படலை அப்படின்னா இந்த மாதம் இந்த சொத்தை பிரிச்சிடலாம், ஆளாளுக்கு எல்லாருக்கும் சரிவிதமாக பங்கிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் இந்த 3ஆம் இடத்தால் உங்களுக்கு நடக்கும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலம் கூட உறவுகள் எல்லாம் சேர்ந்து சற்று வெறுப்பு உணர்வை கொடுத்துருவா. என்னப்பா எல்லாருக்கும் நான் நல்லது தான் பண்ணுறேன், ஆனால் இவ எல்லாம் எனக்கு திரும்பி நான் செஞ்ச காரியத்தை கூட செய்ய மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்புத்தன்மை வரும். இதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது. இருந்தாலும் உங்களுடைய உத்வேக ராசியில் லாபாதிபதி பயணிக்கிறதுனால என்ன நடந்தாலும் உங்களுக்கு லாபம் தேடிண்டு உங்ககிட்ட வரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 6ஆம் அதிபதி ராசியில் சஞ்சரிக்கும் போது வேலை தேடி வரும். வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேலையை தேடி போன காலம் போய் உங்களை தேடி உங்களுடைய வேலை வாய்ப்புகள் வரும் மாதமாக இந்த மாதம் அமையப் போகின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். துரித உணவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கிடைக்கிற உணவுகள் எல்லாம் கிடைக்குது, சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட கண்ட உணவெல்லாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா 6ஆம் செவ்வாய் பகவான் ராசியில் சஞ்சரிக்கும் போது ஏதாவது நோய் தாக்கமும் வரும், கடனும் சேர்ந்து வரும் அப்படின்னு சேர்க்கப்படுது. கேட்ட இடத்தெல்லாம் உங்களுக்கு இப்போ பணம் கொடுப்பா. அதிகமாக வருது அப்படின்றதுக்காக என்ன செலவு பண்ணணும்னு தெரியாமலேயுமே அதிகமாக பணம் வாங்கிறது ஆபத்து தானே. அதனால் தேவையறிந்து செலவு செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம். உங்களை பற்றிய பெருமைகள் உண்டாகும் சார். 14 வயதில் இந்த குடும்பத்தில் இப்போ மிதுன ராசிக்கார் யாராக இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் அந்த குடும்பத்தில் நடக்கும். 32 வயதில் உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்கான்னா பண வரவுகள் உண்டாகும் ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையப் போகிறது. அதே நேரத்தில் திருமண பாவாதிபதி உங்கள் ஆனத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாளாக எனக்கு வரவே முடிய மாட்டேங்கிறது, 35 வயதாகுது, 38 வயதாகுதுன்னு நினைக்கக்கூடிய இந்த மிதுனராசி நேயர்களுக்கு எல்லாமே இந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்து தொலைதூர ஒரு பயணத்தை கொடுக்குறார், வரன்களையும் கொடுக்குறார். மேட்ரிமோனியிலிருந்தோ கலத்திரமாக அமைவதற்கும் புரோக்கர் மூலயமாக கலத்திரம் அமைவதற்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார். யோக சனியாக இந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால ஊர் எல்லையை தாண்டி தொழில் பண்ணுறவர்களுக்கு எல்லாம் பிஸ்னஸ், வெளிநாடுகள் கூட டச்சப் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு எல்லாம் யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. பதவிகள் தான் மாறி மாறி வந்துட்டே இருக்குது. இன்னும் எனக்கு ஒரு சீரான பதவி கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு பதவிகள் தேடி வரும் மாதமாக அமைகின்றது அப்படின்னு சொல்லலாம். ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து நிறைய அலைச்சல் கொடுத்தாலும் வருமானத்தை ஒரு பக்கம் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் நிறைய அலைச்சல் கொடுக்குறார். இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய இந்த ராசி மிதுன ராசி இந்த செப்டம்பர் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு யோகங்கள் பெற்று அனுகூலமாக இருக்க போகின்றது. இந்த மாதம் உங்களுக்கு வாகனம் கொஞ்சம் பழுது ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையாக உருவாகும். அடிக்கடி வாகனம் பழுதுபடுது, நம்ம புதுசாக மாற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி நேயர்களுக்கெல்லாம் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக வாகனம் எடுக்கலாம் அப்படின்ற சிந்தனை உள்ளவரும் அந்த காரியமும் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம்.